Hey guys, this is Munaf. இன்றைக்கி நம்ம வந்து ஜவா 42க்கு வந்து பிபிஎஃப் பண்ண போகிறோம். ஃப்ரெண்டோட வண்டி தான். ஸோ என்னோடய வண்டிக்கு வந்து நான் பிபிஎஃப் பண்ணல. நான் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கேன். அது வந்து ஷார்ட்ஸில் போய் பார்த்தா தெரியும். எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. இருந்தாலும் கொஞ்ச நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு மாதிரி ஸ்டிக்கரிங் பண்ணலாம். இன்றைக்கி வந்து எப்படி போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ஸோ வாங்க போகலாம். முதல்ல இந்த வீட்டை மாற்றணும். நானும் ரூம் தேடிட்டுருக்கேன், ஒன்றும் கூட செட் ஆகலை. வண்டி நிப்பாட்டோ இடம் இல்லை. இங்கே ரோட்டில் நிப்பாட்டி வச்சுருக்கேங்க. டஸ்ட்டு படிஞ்சு அது ஒரு மாதிரி ஆகுது. தான் நிற்கிது. நிறைய டஸ்ட்டு. சும்மாவே நிப்பாட்டி வச்சாலே டஸ்ட் ஆகிடுது வண்டி. நேற்று தான் வந்து வாட்டர் வாஷ் பண்ணேன். எவ்வளோ டஸ்ட்டு படிஞ்சிருக்கு, வீடியோவில் தெரிய மாட்டேங்குது. சரி, கிளம்புவோம். ரீச் ஆயாச்சு. இந்த வண்டிக்கு தான். காஃபி யாரவா யாரோ விட்டு போனா உள்ள. வேறு நம்ம வண்டி தான். ஓகே, இங்கே பண்ணுறது இல்லையா? எந்த ஏரியா சொன்னாங்க? வளசரவாக்கம் தூரம். நந்தனம் போயிடலாமா? வளசரவாக்கம் தூரம், இங்கிருந்து தூரம் தானே. டிராஃபிக் அதிகமாக இருக்கும் அது அந்த சைடு. அதுக்கும் 1.5 கிலோமீட்டர் தான். எத்தனை கிலோமீட்டர் காட்டுது? இங்கேருந்து 10 கிலோமீட்ரு. அந்த பிளிங்குக்கும் இந்த இன்னொரு வளசரவாக்கம் இதுக்கும் 10 கிலோமீட்டர். ஃபஸ்ட்டு புதுப்பேட்டை போயிட்டு ஆக்சசரிஸ் வாங்கிட்டு அப்படியே போயிடலாமா? கைஸ், மவுண்ட் ரோட்டில் இருக்கிற ரெயின்போ ஹெல்மெட் ஷாப்க்கு வந்துருக்கோம். இங்கே வந்து ஆக்சசரிஸ் கிடைக்குமா பார்ப்போம். முதல்ல வந்து ஹெல்மெட் வாங்கணும்னா ஹெல்மெட்டும் பார்த்துருவோம். ஹெல்மெட் பார்க்கும்போது எனக்கும் வாங்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஹெல்மெட்டை பார்ப்போம், பிடிச்சிருந்தா ஏதாச்சும் ஒன்று எடுப்போம். என்ன பட்ஜெட்னா அது? இது வந்து உங்களுக்கு 2681 இது. இப்போ 2679. இது மேட் பிளாக்னா மேட் பிளாக் கொடுக்கும். இந்த மாதிரி தான் வேணுமா? ஆஃப் ஹெல்மெட்டு பெருசு வருதானா? எக்ஸல் தானே அது. ரெண்டு எக்ஸல் போட்டு போங்க. ஹெல்மெட்டு ரொம்ப டைட்டாக தான் இருக்கணும். இது ரொம்ப போக மண்டைக்கே போகல. அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே இறக்கு. கரெக்டாக உட்காருது பாரு. அவ்வளோதான். கொடுத்ததே கரெக்டாக இருக்குது. ஹெல்மெட்னா அப்படி தான் இருக்கணும். நீனா லூஸாக போட்டுக்கிட்டா போவ. இது பாரு,
பிளாக்கு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து வைசர் வராது. வைசர் வராதா அதுக்கு? இல்லை வைசர் வராதா? ஸ்பீக் மாடல். ஓகே. குட்டி ஹெல்மெட். இந்த பெட்டுக்கான பெட்டு சூஸ் பண்ணிட்டேன். அக்ஸாரில் வந்து ஆஃப் ஹெல்மெட்டு வித்தவுட் வைசர். ஓகே தான், நல்லா தான் இருக்கு. பாக்ஸ் போட்டு கொடுத்துருவோம். போட்டு அனுப்பிச்சிரியா இப்படி? நம்ம ஃபேஸ் இவ்வளோ நேரம் ரிவ்யூல் ஆகல. அதான் அப்படியே பக்கத்து கடையில் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். பிளாக் பண்ணி முடிக்கிறது எவ்வளோ பொறுமையாக தான் பக்காவாக பண்ணி கொடுத்தோம். பார்த்தோம் எப்படியும் ஒரு 7 மணிக்கு எடுத்தேன்னா 8 மணிக்கு எடுத்தேன்னா 9:30 இப்போ விட்டுறேன். அவ்வளோதான் முடிஞ்சு சொல்கிற வேலை தான் பண்ணிக்கிறேன். கையோட பண்ணிக்கலாம். இதை பாருங்கள் இப்படி க்ளீனாக அழகாக எடுக்கும். ஆக்சசரி நல்லா இருக்கும். ஃபினிஷிங் பக்காவாக பண்ணி கொடுக்கும். பக்காவாக இருக்கும். உங்களுக்கு ஒட்டின மாதிரியே தெரியாது. இது எப்படி இருக்காது, இது மாதிரி வந்துடும். உங்களுக்கு சின்ன சின்ன டாட் இருக்கும். அது ஒரு வாரத்தில் போகும். நான் சொல்லிடுறேன். ஜாவா ஃபுல்லாக நான் தான் ஓட்டியிருக்கேன். நான் 5000 வண்டி ஓட்டியிருக்கேன். ஒரு வண்டி 2 வண்டி 5000 வீக்லஸ் ஓட்டியிருக்கேன். எல்லாமே பக்காவாக மேட்டு ஃபினிஷிங் மேட் ஓட்டுவோம். ஷைனிங்க்கு ஷைனிங். சில பேர் எல்லாமே ஷைனிங்காக ஓட்டுவோம். ரேப்பிங் கூட பண்ணுறீங்களா? ரேப்பிங் கூட பண்ணுறேன். என்னோட பேஜில் போய் பார்த்தேன். கார்லேருந்து பைக்லேருந்து எல்லா வண்டிக்குமே இது இந்த கலர் பண்ணேன். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. கோல்டு போட்டிருக்கிறீங்க. ஆமாம், அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. வண்டி நான் வந்துருக்கேன். போட்டு வந்துருக்கேன். இப்போ நம்ம பண்ணோம்னா டிசைன் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்களா? டிசைன் பண்ணுறது ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட காமிக்கிறேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ கம்ப்யூட்டரில் ஒரு 50 மாடல் இருக்குது. எது கேட்குறீங்களோ அந்த மாடல் பார்த்து இது பண்ணுவேன். ஏன்னா வந்து எனக்கு இந்த பேட்டர்ன் எனக்கு பிடிக்கல. ரெண்டாவது இப்போது போட்டு ஒரு மாதம் கூட ஆகலை. நல்லா இல்லை, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அவர் வந்து சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும்னாரு. க்ரோம் போடுறது எல்லாம் அண்ணா நகரில் இருக்கிறவங்க தான் போடுவேன். எங்கே தெரியுமா? அங்கே நுங்க பார்க்கும். நுங்க பார்க்க அதான் சொல்கிறேன். அங்கே இருக்கிறவங்க அந்த கோல்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது ரேட்டு கம்மியான ரேட்டு. அது என்ன ப்ரைஸ் வரும்ண்ணா அதுக்கு? இது ரேப் பண்ணி டிசைன் காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்து டிசைன் பொறுத்து தான் நம்மக்கிட்ட ரேட். நீங்கள் மார்னிங் விட்டோன்னா நாங்கள் பக்காவாக டிசைன் காமிப்போம். டிசைன் பண்ணுற ஒருத்தர் இருக்காரு, அவர் டிசைன் வச்சு காமிப்பார். இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு டிசைன் ஒவ்வொரு டிசைனாக வச்சு காமிப்பார். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது தூக்கி அப்படியே வரும். சரி இதை முடிச்சு போய்ட்டு வரலாமா? அது பாலிஷ் லைட்டாக பண்ணிட்டு தான் போடுவேன். ரப்பிங் பண்ணி மோட்டர் போட்டு ஓட்டிட்டு தான் உங்களுக்கு பக்காவாக பண்ணிடுவேன். சீரிஸ் பண்ணுறீங்களா? அஜய் மோட்டர் எங்கே? அஜய் மோட்டர் தான். அஜய் மோட்டர் அவர்கிட்ட புல்லட் ஐட்டம் எல்லாமே இருக்கும். ஜாவா ஐட்டம் இருக்குது. கேட்டலாக் வச்சுருக்காரு. உங்களுக்கு எது வேணுமோ ரேப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க இந்த வண்டிக்கு. ஒரு 6500 வேஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த ரேப்பிங் பண்ணுறதுக்கு நம்ம வண்டிக்கு. என்னன்னா இங்கே வந்து ரேட் கம்மியாக சொல்கிறாங்க. அவசரம், வேறு ஒன்றும் இல்லை, ஆர்வ கோளாறு. பார்த்த உடனே வந்து ஓகே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுதான் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவு பண்ணி விசாரிச்சுட்டு தான் போகணுன்றது நல்லா புரிஞ்சுக்கிடுச்சு. மட்டும் பொறுமையாக வெயிட் பண்ணி தெரியுந்தா. எனக்கு இன்னொன்று வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது. லீவ் எடுக்க முடியல. ஏதாவது லீவ் எடுத்தால் அன்றைக்கி சம்பவம் பண்ணி விட்டுறாங்க கிச்சனில்.
அதனாலேயே லீவ் எடுக்காமல் அப்படியே இருக்கிறதுனால இது இல்லை. இன்றைக்கி வந்து ட்ரைடே தைப்பூசன்றதுனால லீவு. ஸோ அதனால் பண்ணேன். நான் இது கேட்கவே சூப்பர் மீட்டிங்க. சின்ன சின்ன ஆக்சசரிஸ் எல்லாம் பண்ணலான்னு இருக்கேன். ஹெல்மெட் வாங்கியிருக்கேன், புது ஹெல்மெட்டு. அது நான் வந்து வேறு ஒரு வீடியோவில் வந்து அன்பாக்சிங் வீடியோ மாதிரி போடுறேன். இப்போ வந்து புது ஆக்சசரிஸ் நிறையா போட்டிருக்கேன் நான் ஆக்சுவலாக. அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கல நான். ஒவ்வொரு ஆக்சசரிஸாக வந்து நான் காட்டுறேன். இன்றைக்கி நான் என்ன ஆக்சசரிஸ் பண்ணுறேன்னு சொல்லி அதுவும் நான் வீடியோவில் கவர் பண்ணுறேன். உனக்கு வார் தான் உனக்கு முக்கியமா? பிபிஎஃப் போடுறீங்களா? ஆமாண்ணா, பிபிஎஃப் போட்டுக்கோங்க. கூப்பிட்றாரு, கை கட்டுறேன் ஃபஸ்ட்டு. சரி என்னன்னு பாரு, நான் வந்துடுறேன். டீ கடைக்கு போய்ட்டு அங்கே ஒருத்தனை ஆக்சசரிஸ் பாடுறான்னா கேம் விளையாடிட்டு நின்றுட்டுருக்கான். வண்டி எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. எனக்கு இது ஓகே தான், இருந்தாலும் வந்து என்ன ஆச்சுன்னா அங்கங்கே பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து ஃபீல் ஆகிடுச்சு அப்படியே. இந்த எட்ஜஸ் எல்லாம், இந்த எட்ஜஸ்ஸு இதெல்லாம் வந்து ஃபீல் ஆகிடுச்சு அப்படியே. அங்கங்கே கட் பண்ணி விட்ருக்கோம். தெரியுதா பாருங்கள், கட் பண்ணது அப்படியே. அது வந்து ஷார்ப்பாக வந்து முடிஞ்சுது. அந்த எட்ஜஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது என்னதுண்ணா? கிராச்சஸ், சின்ன சின்ன கிராச்சஸ் எல்லாமே எல்லாம் ஷைனிங்னா ஷைனிங் போடுங்க. மேட்னா மேட், எல்லாம் சைனிங் வேணும். இதில் மட்டும் மேட் ஓகே. மேட் மட்டும் மேட் ஓட்டிக்காம ரப்பிங் போட்டு எல்லாத்தையும் சரியான பல்க் ஆகுது வண்டி. என்னது பர்க்மேனா? எல்லாருக்கும் பேட்மேன் தான். எங்கே பார்த்தாலும் எவ்வளோண்ணா வருது? ஆந்திரோடு ஆந்திரோடு எவ்வளோ நாள் வெயிட்டிங்? 15 நாள், ஒரு மாதக்கிட்டே போகும். 40, 160. ஓ, இதுலேயே வேரியண்ட் வருதா? அந்த டைப்பில் இதெல்லாம் நீங்கள் போட்ட இதுவா? ஸ்க்ராட்ச் கார்டு எல்லாம் எவ்வளோ? பரவாயில்லையே, நல்லா ஹெவியாக தான் இருக்குது. வண்டி பார்க்குறதுக்கே நல்லா லுக்காக இருக்குது. ம், ஓட்டி பாருங்க.
கிளாஸி லுக் வந்துருச்சு பாரா பேட்டு டேங்க்ஸில். இதை கையில் வச்சுக்கோ. இதுதான் வந்து ஃபைனல் லுக். இதுக்கு வந்து டேங்க்குக்கு மேட் ஃபினிஷ், இந்த ரெட் போர்ஷனுக்கு வந்து கிளாஸி போட்டிருக்கு. லுக்கு நல்லா தான் இருக்குது, சூப்பர். சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து வெயில் பட்ட ஒன்று, அது தண்ணியோட இதுவான், வெயில் பட்டு அப்படியே காஞ்சிரும்ன்றாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேட்டாச்சு. நைஸ். டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துடலாம், கேட்டுடலாம் அவர்கிட்ட. பார்த்தியா, எல்லா கார்டும் வச்சுருப்பார் இவர். பர்ஸே காலி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? ஆமாம்மா, 5 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. 7K ஒர்த்தா? பார்த்தா தான் தெரியும், யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் நல்லா இருக்குது, ஒர்த்து தான். ஆனால் லைஃப் ஸ்பேம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நல்லா தான் இருக்குது. இவருக்கும் மொபைல் ஹோல்டர் மாற்றி வாங்கியிருக்கோம், மாட்டலாம்.